யாரும் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. அந்த திறமை தான் ஜெயிக்கும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸில் போனாலுமே அவங்க நிராகரிக்கத்தான் படுவாங்க சார். ஒரு தடவை எடுப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸில், 2 தடவை எடுப்பாங்க, அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சேருக்கு வந்து 4 கால் இருக்கு இல்லையா, உரிமைக்காக ஃபைட்டும் பண்ணணும். உரிமைக்காக ஃபைட் பண்ணணும். ஓகே ஓகேங்களா, நம்மளோட உரிமைக்காக நம்ம தான் ஃபைட் பண்ணணும். அடுத்தவங்க வந்து நம்மளை பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பிக் பாஸ் போக போகிறீங்கன்னு அதுதான். ஆமாம் சார், பிக் பாஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு தான் கிட்டத்தட்ட எந்த ஊடகமும் ஒரே ஆள் பேரை வந்து இவ்வளோ தூரம் சொன்னது கிடையாது. பிகின் ரூட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா ஊடகமும் பிக் பாஸ் வெல்லும் திவாகர் எந்த நாயாக இருக்கோ அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனலில் பெருசாக வாய்ப்பு கிடையாது. நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எந்த ப்ரோஜனம்? உண்மையை சொல்லவா சார், நான் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், இவங்க வேணும், அவங்க வேணும். ஹலோ திவாகர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு போவீங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் படத்தில் நடிக்க போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யார், எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, உங்களோட ப்ரொஃபஷனல் என்ன? சார், ஆக்சுவலாக என்னோட ஸ்கூல் பருவத்திலேருந்து ஆக்டிங்கில் வந்து நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி. நல்லா ஆக்டிங் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸ்கூல் லைஃப்லேயே மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ அங்கே வந்து ஆக்டிங்கோட திறமையை வளர்த்துக்கிட்டேன். அது சாதாரண இடம் கிடையாது. சென்னையில் லோயலோ காலேஜ் இருக்குல்ல, அது எங்கள் மதுரையில் உள்ள ஸ்கூலு. திருச்சி சென்ட் ஜோசப், இதெல்லாம் ஒரே நிறுவனம். கிட்டத்தட்ட பெரிய ஜாம்பவான் இருக்கிற இடம். அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகளில் பரிசு வாங்கி நிறைய பேர் ஜெயிச்சு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் நிறைய பரிசு, சான்றிதழ், சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அப்பயே வளர்த்துக்கிட்டேன் சார். காலேஜ் லைஃப்லேயும் போய் அது கண்டினியூ ஆச்சு. ஸோ காலேஜ் லைஃப் முடிஞ்சு கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ் வரும். பேசிக்காக நான் வந்து ஃபிசியோதெரபி டாக்டர் சார், ஃபிசியோதெரபிஸ்ட்டு. கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம மனசில் ஆழமாக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட திறமைகள் ஸ்கூல் லைஃப்லேயும் காலேஜ் லைஃப்லேயே போச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படுவேன். அப்புறம் எனக்கா ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவோம் சார், இஎஸ்பி. ஒரு உணர்வு தருவோம். கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளோட திறமையை விட மாட்டார், ஏதாவது ஒரு நாள் வந்து அது பெரிய லெவலில் ரீச் கொடுப்பாருன்னு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கிளினிக்கு, வீடு, ப்ராக்டிக்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கணும் வைங்களே. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப 2019 பேஷண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சார் வாட்ஸ்அப் வேணும், எங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறோம், நம்ம டச் ஃபோன் வாங்குகிறோம். அப்புறம் உள்ள ஃபேஸ்புக்கை இன்ஸ்டால் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்க மாட்டேன். அதில் எப்படி கமெண்ட் பண்ணுறது கூட நம்மளுக்கு தெரியாது. என்ன ரீசனா, வீடு வேலை, வீடு வேலை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க சார். விக்ரமன் படத்தில் விக்ரமன் படத்தில் வர ஹீரோ மாதிரி இருப்பேன். பொறுப்பாக வீடு, இடம், அந்த மாதிரிலாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து சார் அந்த டச் ஃபோன் வாங்குகிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறேன், என்னோடய ட்ரீட்மெண்ட் வீடியோ நான் வந்து சார் ஒரு சாதாரண நபர் மட்டும் இல்லை சார், நல்ல நடிகர்ன்ற மாதிரி மோன் ஆக்டிங் தனி நடிப்பில் நிறைய பரிசஸ் வாங்கியிருக்கேன். பரிசுகளை வாங்கி குமிச்சிருக்கேன். பேச்சு போட்டியில் நிறைய பரிசுகளை வாங்கி குமிச்சிருக்கேன். ஓகேங்களா, பேச்சு போட்டி, தனி நடிப்பு, நாடகம், இப்படி பல வகையான திறமைகள். என்னோட பேச்செல்லாம் வைகோ சார் மாதிரி கணீர்னு இருக்கும். ஸோ என்னோட பேச்சை காட்டுறேன், என்னோட ட்ரீட்மெண்ட் சிகிச்சை வீடியோவில் போடுறேன். எல்லா பக்கமும் ஆரம்பத்தில் வந்து பிசியோதெரபி மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது சார். 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணு, நீங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டேலண்ட்டாக இருக்கீங்க, இன்ஸ்டாவில் போடுங்க. இன்ஸ்டா தான் லேட்டஸ்ட்லேயே ஃபேமஸ். யூடியூப்பை விட, ட்விட்டரை விட இன்ஸ்டாவில் தான் வியூஸ் அதிகமாக போகும், அது போடுங்கன்னது. நான் அப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாவில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆச்சு. அப்புறம் மக்கள் கண்ணில் பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து சார் மில்லியன் வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எந்த வீடியோ போட்டாலும் மில்லியன் வியூஸ் போகிற லெவல் நல்லா வளர்ந்துருக்கோம் சார். கிட்டத்தட்ட நடிகர்கள்லாம் ஸ்க்ரீனில் போய் தான் ரசிகர்களை சம்பாதிப்பாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாரிச்சு வச்சுருக்கேன் சார். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் சாருக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனுஷ் அண்ணாவுக்கோ, சிம்புக்கோ, இவங்களுக்கு இருக்கிற ரசிகர் மாதிரி நம்மளுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்களையும் வெறியர்களையும் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியை வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா நான் சொல்கிறது பொய் கிடையாது, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னாடி விஜய் டிவி ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தப்பே எல்லாரும் கிட்டத்தட்ட ஸ்டார் லெவல், எந்த லெவல் அவங்க எடுத்தாங்களோ அவங்கள விட என்கிட்ட அதிகமாக செல்ஃபி எடுத்தாங்க. ஆதிக்கம்ங்கிறது சரியா, இல்லை எல்லாருக்கும் வழி விடுறது சரியா, இப்படி போடலாம்? எது கரெக்டு? போட்டி அப்படின்னு வர்றப்ப சார், போட்டின்னு வர்றப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே முட்டி மோத தான் செய்கிறாங்க. அது நிறைய இடங்களில் நடக்கிறதான். அதெல்லாம் திறமையான நபர்கள் ஜெயிப்பாங்க. அது நேர்மையான வழியாக இருக்கணும். பொதுவான கருத்து நான் சொல்ல வரேன். எது இருந்தாலும் நேர்மைக்கு தான் இங்கே. அது எந்த இடத்துல சார் போட்டி நடக்காமல் இருக்குது? அலாவுதீன் அற்புத வழக்கு ஒரு ஆள் எடுக்க போனோம்னா 10 பேர் முக்கியம் தான் சொல்லுவாங்க. டக்குன்னு அதை யாராவது ஒரு ஆள் முழுசாக போய் கை எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அது போட்டி. அவங்களுக்கும் நேர்மைக்கு நிஜமாவே இங்கே வந்து மதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் சார், அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. நேர்மையான நடிப்பு மட்டும்தான் காமிச்சேன். அதாவது ஆர்டிஃபிஷியலாக வந்தவங்களெல்லாம் ஒட்டச்சு தூக்கி சாப்பிட்டுட்டு நான் முன்னாடி வந்து நின்று.
இங்கே வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற மூலியமா வந்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, யாருமே பெருசாக நேர்மையாக வர முடியல, அதுக்கு கேட்குறேன் நான். அதை தான் சார் நான் சொல்ல வரேன். இப்போ எனக்கெல்லாம் வந்து எந்த இன்ஃப்ளூயன்சர் ஹெல்ப் பண்ணாங்க, நான் எப்படி மக்கள் மத்தியில் ரீச் ஆனேன், ம், ம். அது ஒவ்வொருத்தவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் சார். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஆ. ஓகேங்களா, எது நியாயமோ தர்மமோ திறமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. அந்த திறமை தான் ஜெயிக்கும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸில் போனாலுமே அவங்க நிராகரிக்கத்தான் படுவாங்க சார். ஒரு தடவை எடுப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸில், 2 தடவை எடுப்பாங்க, அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்காது. நீ திறமையை ஒரே தடவை காமிச்சனா ஒரே ஆள் 1000 யானையின் பலம் காட்டலாம். அவங்களுக்கு திருப்பி திருப்பி வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் திறமை இருந்தும் வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பாங்க. கரெக்டாக அப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னு இல்லை சார். அதாவது திறமைகளும் வேணும், வே ஆஃப் ஃபைட்டிங். ஒரு சேருக்கு வந்து 4 கால் இருக்கு இல்லையா, உரிமைக்காக ஃபைட்டும் பண்ணணும். உரிமைக்காக ஃபைட் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா, நம்மளோட உரிமைக்காக நம்ம தான் ஃபைட் பண்ணுவோம். அடுத்தவங்க வந்து நம்மளை பண்ண மாட்டாங்க. இப்போ திவாகர் நீங்கள் சூப்பர் நடிகர், ஆகா ஓஹோ, உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்குது அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, போட்டியாக நடக்கிறேன் வந்து நீங்கள் பண்ணுறதுலாம் காமெடியாக தான் இருக்குது, ஒரு மாதிரி தரம் சார்த்துற மாதிரியே சொல்லுவாங்க. அதை பற்றி நான் கவலை பண்ண மாட்டேன். ஆனால் பொதுமக்கள் இருந்து வர்றப்ப இல்லை சார், உங்கள் முகத்தில் ஒரு ஹீரோலுக்கு தெரியுது, பார்த்த உடனே லட்சணமாக இருக்கீங்க, யாரையும் பார்த்த உடனே வசீகரம் பண்ணுற முகம். இப்போ கூட வரப்போ ட்ரெயினில் ஒருத்தர் எடுத்தார் சார், ஐயோ எங்கன்னே பட்ரும் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. மக்களோட இதை பாருங்கள். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ப்ரொபகண்டா பண்ணிக்கணும். அதான் ஏன்னா அந்த குக் வித் கோமாளியில் அந்த சண்டை இருக்குதுல்ல, மணிமேகலை பிரியங்கா, அதை பற்றி தான் நான் கேட்டேன். வேற ஜென்ரலாக தான் சொல்ல வரேன் சார். உங்களுக்குள்ள பிரச்சனைகளை அவங்களே சுமூகமாக பேசி முடிச்சுக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் பிக் பாஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சொல்லிட்டு இருக்காங்களே நீங்கள் பிக் பாஸ் போக போறீங்கன்னு, அதுதான். ஆமாம் சார், பிக் பாஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு தான் கிட்டத்தட்ட எந்த ஊடகமும் ஒரே ஆள் பேரை வந்து இவ்வளோ தூரம் சொன்னது கிடையாது. பிகின் ரூட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா ஊடகமும் பிக் பாஸ் எல்லாம் திவாகர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. வந்தால் கண்டிப்பாக ஜெயிப்போம் சார். அதாவது மக்கள் தீர்ப்பே மகசன் தீர்ப்பு. அதாவது என்ன சொல்கிறாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா, சக்கரை இல்லாத சக்கரை பொங்கலா, திவாகர் இல்லாத பிக் பாஸ் வீடா. இதே மாதிரி தான் போன வருஷம் ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே பிக் பாஸ் போக போகிறாங்கன்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, தலையில் அடித்து சொன்னாங்க, நான் பிக் பாஸுக்கே போகல. ஆனால் மறுநாள் கரெக்டாக பிக் பாஸ் போயிட்டாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் அது எங்களுடைய சைன் பண்ணிட்டோம், நாங்கள் பிக் பாஸ்குள்ளே போகிறத நாங்கள் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சைன் வாங்கிட்டாங்க. 2 பேரும் சொன்னாங்க. அதை தான் உங்ககிட்ட. இல்லை சார், நான் உண்மையாகவே சொல்ல வரேன். கருத்துக்கள் சொல்லாமல் நான் தப்பிச்சிருப்பேனே தவிர உண்மையிலே இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. ஏன்னா பிக் பாஸ் நெருங்க போது, விஜய் சேதுபதி பண்ண போறாரு பிக் பாஸ். கமல் போய் விஜய் சேதுபதி வந்திருக்காரு. அதையும் சொல்றாங்க மக்கள் நாயகன் திவாகருக்கும் மக்கள் செல்வன் சேதுபதி விஜய் சேதுபதியும் போட்டா காம்பினேஷன் எப்படி இருக்கும். ஏன்னா அவருக்கே எனக்கு தெரியும் சார், நம்ம நடிப்பு திறமையில அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சரே என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சேதுபதி சாரே பார்த்து பையன் நல்லா பண்றான் சார், நம்ம ஆக்டிங்கை எல்லாருமே பார்க்குறாங்க சார். முந்தானத்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கமெண்ட் பண்ணாங்க, விக்னேஷ் சிவன் சார் பார்க்குறாங்க, எல்லா நடிகைகள் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியராக ஒரு பர்சன் இருக்கிறப்ப அது உள்ளுக்குள்ளே போனால் அது மட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில் சில ஆப்போசத்தாலாம் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் விட முடியாது. ஏன்னா வர்றவங்கலாம் செலிபிரிட்டிஸு, ஒரு டீசெண்டானவங்க. ஸோ அங்கே கொண்டு போய் வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டான பீப்புள் தான் உள்ள வைக்க முடியும். அப்போ நம்மளை எல்லாரோட நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் கூட தானே. கூட நான் 150 இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருக்கேன். எத்தனை நபர் வந்து நம்மளை வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, தேவையில்லாமல் தூண்டிருப்பாங்க. எவ்வளோ கண்ணியமாக நடந்துகிட்டு இருக்கேன்னு பாருங்க. நீங்க கண்ணியமா நடக்கிறதுலாம் ஓகே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, இல்ல நான் எப்படி வர்றப்ப பொங்கி எழுவோம், இதுல என்ன இருக்கு? ஒரு அமைதியான எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போனாங்கன்னா. இல்ல சார், ஓப்பனா சொல்லவா, நான் ரொம்ப அமைதியா தான் இருந்தேன். ஒருத்தர் என்னோட துறையை பத்தி தப்பா பேசினோடனே பொங்கி எழுந்தே பாருங்க. அதே மாதிரி பிக் பாஸ் குள்ள போனாலும் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துச்சா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லாம போயிருவீங்களா? இல்ல அதெல்லாம் நான் எப்படி சொல்லலாம் சார், அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா நமக்கு மேட்டர் தெரியும்ல. இப்ப பிரியங்கா மேடமுக்கும் மணிமேகலை மேடமுக்கும் என்னன்றதே நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் உள்ளவும் நடக்கும். ஒரு 2 பேருக்குள்ள கண்டிப்பா சண்டை நடக்கும். நீங்க வந்து இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க கடந்து போயிட்டீங்க. இல்ல நம்ம கூட இருக்கனால ஓரளவு தெரியும் சார் மேட்ரு. பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாரும் ஒண்ணா இருக்கும். அங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்துக்கு நமக்கு தெரியும், இவங்க மேல தப்பா இவங்க மேல தப்பா. இப்ப ஒன்றும் இல்லை, நானே ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வருதுன்னா எனக்கு தெரிஞ்சிடும் உங்க மேலதான் தப்பு இருக்கு, அதை நாசுக்கா வந்து நான் திருத்தி வைப்பேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்மளுக்கு பேசிக்காவே அந்த டேலண்ட்லாம் இருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனாலுமே அந்த இடத்துல நான் கிங்கா நிற்பேன். மதுரக்காரவங்க தான் சார். ஓகே. ஏன்னா அன்னைக்கு வந்து கேட்பாரு, என்ன திவாகர் உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்பாரு. நான் நியாயத்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க நியாயம்? என்ன யார் பக்கம் தப்பு இருக்கோ அதை வந்து நாசுக்கான முறையில தப்பு இருக்கிறவங்க மேலே குறை சொல்லிடக்கூடாது. 2 விஷயம் இருக்கு சார் ஹேண்டில் பண்ற விஷயம். சரி, உள்ள 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப சீனியரா இருக்காங்க, சேனலுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, சேனலுக்கு வந்து வேண்டியவங்களா இல்லை, ஃப்ரெஷ்ஷா வராங்க. 2 பேர்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? எங்கிட்ட நாயா இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல்ல பெருசா வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எந்த ப்ரோஜனம்? உண்மையை சொல்லவா சார், நான் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், இவங்க வேணும், அவங்க வேணும், பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு.
ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப்ல இருந்து பிறவி குணம் அதெல்லாம் யாருமே மாற்ற முடியாது. சரி, எவ்வளோ பெரிய ஆளுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இல்ல நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, இதைத்தான் சொல்ல வரேன். ரைட், எவ்வளவு பெரிய ஆளுன்றது முக்கியம் இல்ல சார். ஒன்றும் இல்லை சார், லேட்டஸ்டா ஒரு சோசியல் மீடியால ஒன்று நடந்துச்சு, நீங்க கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா, என்னை ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. இன்டர்வியூ எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான் அந்த தம்பி வந்து மதுரைக்கார தம்பி, அந்த யூடியூப் சேனல்ல நான் முதலே சொன்னேன் சார், ஏன்னா அவர் கொஞ்சம் இந்த 18+ கண்டென்ட்லாம் பேசும். அப்படி 2 இடத்துல பேட் வேர்டு யூஸ் பண்ணிட்டேன். அப்படி எனக்கு கோவம். வீடியோ ரிலீஸ் ஆன உடனே ஏற்கனவே ஒரு மீடியா ஆள் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அப்படி இங்கே பாருங்க பேட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கான்ட்டு என்னை தூண்டி விட்றா. அப்படி என்ன ரீசன்னா, அந்த மீடியாக்காரர் வந்து எதுடா என்கிட்ட கண்டென்ட் கிடைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி சார் எதுடா கண்டென்ட் கிடைக்கும் இவரை பற்றி போடும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறா. அப்படி அது அவரோட கெட்ட எண்ணம் எனக்கு முதல்ல தெரியல. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் நண்பர், உங்களோட வெல்விசர், இது என்னன்னு கேளுங்க, உடனே ரிமூவ் பண்ண சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுகிற ஆடியோ ரெக்கார்டை எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்கிறேன். அப்படி சார் அந்த மீடியாக்காரர். நானும் அந்த பையன் ஃபோன் பண்ணி, தம்பி ரிமூவ் பண்ணிடு, பிரச்சனை ஆயிரும், அவங்கள்ட்ட பேசுகிறோம்ல, அந்த ஆடியோ ரெக்கார்டை இவர் கேட்டாரேன்னு அனுப்பிச்சு வச்சு விட்டேன். அனுப்பிச்சு வச்சதை என்ன பண்ணா, அப்படியே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், மறுநாள் ரிமூவ் பண்ணிட்டான். அந்த பேட் கமெண்ட்டை பீப் சவுண்ட் போட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டான். பிரச்சனை முடிஞ்சு. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, அந்த மீடியான்னு சொல்கிறவர், சார் இந்த இதை நான் போய் என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாத்துலேயும் போட போகிறேன்னு சொன்னார். நான் சத்தம் போட்டேன், வேணாம், சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், அதுக்காக அவங்கள போடக்கூடாது, இதை விட்டுருங்க சார்னு சொல்லிட்டேன். சொல்லி வந்து ஒரு 1.5 வாரம் எதுவுமே அவர் பேசல சார். சைலண்டாக கூப்பிட்டு யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கா. அப்படி யூடியூப், ஃபேஸ்புக் போட்டு வியூஸ் வாங்க. ஏன்னா நம்ம மொத்த காமிச்சா திவாகர் வந்து நல்லவர், இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்னு அந்த பையனோட குரலை போட்டார். எனக்கு நான் கோவம், நான் ஃபோன் பண்ணேன், டீசெண்டாக சொல்லி பார்த்தேன், சார் தப்பு பண்ணா அவன் எடுத்துட்டான், இதை என்னோட நாலேஜ் இல்லாமல் நீங்கள் தானே சொன்னீங்கன்னு போட்டு எடுத்துட்டா. அப்படி சார் நீங்க தானே சொன்னீங்க, அவர் என்னை தப்பா பேசல சார், திவாகர் நல்லவர், இந்த பையன் யூடியூப் சேனலாக அவர் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்றேன். அப்படி நான் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பக்கம் பேசுறேன். சார் அவன் எடுத்துட்டான், பிரச்சனை முடிஞ்சு, நீங்க யார் இதை போடுறதுக்கு, நீங்க தாங்க போட சொன்னீங்கன்றாங்க. எனக்கும் கோவம், சத்தியம் பண்ணியானே, மனசாட்சி தொட்டு சொல்லு, நான் உங்களை பட சொன்னேன் அது கண்டென்ட்டை, எடுக்கலாட்டி பிரச்சனை ஆயிரும், கேட்டால் மெயில் அனுப்புங்க, அது இதுன்னு போட்டு வளர்ட்டுறேன். அப்படி சார் எவ்வளவோ நான் ஆஃப் டே வாதாடி பார்த்தேன், கேட்கல. டக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன், அப்பா சாமி அந்த பையன் மேலே தப்பு கிடையாது, பொதுமக்களே இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலான விஷயம் பண்ணியிருக்கா, அப்படி இவர் ஒரு ஃப்ராடு. அப்போ மக்கள் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க, இந்த ஆள் உன்னை பெருமையாக தானே பேசியிருக்காங்க, எதுக்கே நீ இந்த ஆளை போய் திட்டுறேன்னு கேட்டிருந்தாங்க. அதை ஃபுல்லாக இன்னொரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தா, அதை வீடியோ ஃபுல்லாக பாரியான்ட்டு பிரச்சனை முடிஞ்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கு இவர் தான் முக்கியம், இந்த பையன் முக்கியம் இல்லைன்னு போல சார், நான் இது பக்கம் தான் நான் நின்னேன். அதுதான் என்னோட பேசிக் குவாலிட்டியான குணம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச மேட்ரு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்தால் கண்டிப்பாக இத்தனை வருஷமா கமல் சாரோட ஆங்கரிங் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது சார்? ரொம்ப நான் பிக் பாஸ்லாம் பார்க்க மாட்டேன் சார். நான் பேசிக்காக பிசியோதெரபி மருத்துவர். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு பயங்கரமான சினிமா நாலேஜ் இருக்கு, படம் பார்க்கறது எதுவுமே கிடையாது. லேசாக அந்த சீனை பார்த்துட்டு இந்த லெவல் நடிக்கிறோம். ப்ராப்பராக போகிறப்ப நம்மளோட இது வேற இருக்கும். பிக் பாஸ்லாம் முழுக்கலாம் உட்காந்து பார்த்தது இல்லை சார். இது என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க பிக் பாஸ்ல வந்துட்டு? ஏதாவது காலையில் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுறத பாட்டுருக்கோம், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் 20 நிமிஷம் பார்த்துருப்பேன் சார். போன வருஷம் வந்து பிரதீப்பை வெளில அனுப்பின பிரச்சனை கண்டிப்பாக பார்க்கல சார். பிரதீப் தெரியுமா, பிக் பாஸ்குள்ள வந்தார், அதாவது தெரியுமா? கவினுடைய நண்பர் நடிகர் கவின் தெரியுமா? பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் என்னன்னு தெரியாது. நடிகர் கவினே தெரியாதா? உண்மைதான் சார் சொல்றேன். ஏன்னா தெரியாதுன்னு சொல்ல முடியும். பிக் பாஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டாடான்னு ஒரு படம் பண்ணி ஃபேமஸ் ஆனார். ஆமா, அதனால தான் கேட்டேன், அவரே தெரியலையா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் நீங்க பிக் பாஸ் என்ன கண்டென்ட் உள்ள என்னோட பேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கேட்டு வச்சிட்டேன் சார். என்னென்ன மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்கப்பா, என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் பாத்திரம் வளர்க்கணும், இது பண்ணணும், என்னென்னு ஓரளவு நான் கேட்டு வச்சிட்டேன். அம்மா கிட்டே போய் டிஸ்கஸ் பண்ணேன், என்னம்மா பண்றது என்ன. இதுக்கு முன்னாடி வர எபிசோடெல்லாம் நீங்க பார்த்தா மட்டும்தான் பிக் பாஸ்குள்ள போக முடியும் அப்படின்னு இல்லை சார். உள்ளுக்குள்ள போய் ஜெயிக்கிறதுக்கு அந்த டாஸ்க்கை வந்து ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கிற டாஸ்க் ஜெயிச்சா பண்ண முடியாது சார். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஹேண்டில் பண்ணணும் சார். அதை விட உண்மையை சொல்லவா, அதை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. என் வயசு 35, 90 வயசுக்கு உண்டான மூளைக்கு உள்ளது எனக்கு இருக்கு. அதை விட பெரிய பெரிய நபர்கள்லாம் சார் சொசைட்டில எங்க பாருங்க, எல்லா தரப்பு மக்களையும் நாள்பட சிகிச்சை அளிக்கிறோம். சாதாரண நபர்கிட்ட போய் நீங்கள் சொன்னால் ஓகே, நான் வந்து ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவர், ஒரு பேஷண்ட் 1.5 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அவங்க மனநிலையை ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட பர்சனல் மேட்டரை சால்வ் பண்ணணும், அவங்கள சீர் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட உலக அனுபவம் எனக்கு கூட.